வணக்கம். இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்கிற காலேஜ் சென்னையில இருக்கிற முகமது சதக் ஏஜே பொறியியல் கல்லூரி. இதோட டிஎன்ஏ கோட் 1301. வாங்க இந்த காலேஜை பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த காலேஜை பத்தி முதல்லயே தெரிஞ்சுக்க வேண்டிய 3 ஹைலைட்ஸ் இருக்கு. ஒன்னு, இது ஒரு ஆட்டோனமஸ் கல்லூரி. ரெண்டாவது, இது ஒரு ரிலீஜியஸ் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். மூணாவது, ரொம்ப முக்கியமான விஷயம், இது சென்னையோட ஓஎம்ஆர் சிப்கோட் ஐடி பார்க்குள்ளேயே அமைஞ்சிருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஜர் கிடைக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சரி, முதல்ல இந்த காலேஜோட பேசிக் டீடைல்ஸ், அதாவது அதோட ஐடென்டிட்டி என்னன்னு பார்த்துடலாம். முழு பேர் முகமது சதக் ஏஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், டிஎன்ஏ கோட் 1301. இது ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் ஆட்டோனாமஸ் காலேஜ். 2001 ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆயிருக்கு. அட்மிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமா 65% சீட்ஸும், மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமா 35% சீட்ஸும் ஃபில் பண்றாங்க. ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமான பகுதி. இங்க என்னென்ன கோர்சஸ் இருக்கு, காலேஜோட அகடமிக் குவாலிட்டி, அப்புறம் அங்கீகாரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிஎன்ஏ 2025 டேட்டா படி இங்க பிஇ பிடெக் கோர்சஸ்க்கு மொத்தமா 510 சீட்ஸ் இருக்கு. இங்க மொத்தம் 12 பிஇ பிடெக் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க. இதை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒரு பக்கம் சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, சிஎஸ்சி, ஐடி மாதிரியான கோர் பிரான்ச்சஸ். இன்னொரு பக்கம் இப்போதைய இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, விஎல்எஸ்ஐ டிசைன்னு 6 புது நியூ ஏஜ் பிரான்ச்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல மிக்ஸ். இந்த பிரான்ச்சஸ்ல இப்ப நாம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கலாம். ஆமாங்க, இவங்களோட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஜூன் 2026 வரைக்கும் என்பிஏ அக்ரெடிடேஷன் இருக்கு. என்பிஏ அக்ரெடிடேஷன்னா அந்த குறிப்பிட்ட பிரான்ச்சோட தரம் தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணும்போது இது ஒரு முக்கியமான குவாலிட்டி செக் பாயிண்ட். என்பிஏ மட்டும் இல்ல, நேஷனல் லெவல்லையும் சில அங்கீகாரங்கள் வாங்கியிருக்காங்க. 2021 ஏஆர்ஐஏ ரேங்கிங்ஸ்ல பேண்ட் பெர்ஃபார்மராகவும், அதே வருஷம் சிஐஐ ஏஐசிடிஇ சர்வேல சில்வர் ரேங்கிங்கும் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் காலேஜோட குவாலிட்டியை காட்டுது. சரி, இப்ப எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்குற செக்ஷனுக்கு வருவோம். படிச்சு முடிச்சா என்ன வேலை கிடைக்கும், சம்பளம் எப்படி இருக்கும், அதாவது பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் சேலரி. ஹையஸ்ட் salary பேக்கேஜ் இங்க 7.2 lakhs per annum வரைக்கும் போயிருக்கு. இந்த பேக்கேஜ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்ல கிடைச்சிருக்கு. ஓவரால் பிளேஸ்மெண்ட் பெர்சன்டேஜ் பத்தி பாத்தீங்கன்னா காலேஜ் டிஎன்ஏக்கு கொடுத்த டேட்டா படி 75% இருக்கு. சரி, பிரான்ச் வாரியா ஆவரேஜ் சேலரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐடில படிச்சவங்களுக்கு சராசரியா 4.4 லட்சம் வரைக்கும் கிடைக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஏகதேசம் 3.6 லட்சம், இசிக்கு சுமார் 3 லட்சமும், இஇக்கு 2.8 லட்சமும், சிவிலுக்கு 2.5 லட்சமும் ஆவரேஜ் சேலரியா இருக்கு. ஸோ இது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். யாரெல்லாம் இங்க ரெக்ரூட் பண்ண வராங்கன்னு பார்த்தா பெரிய பெயர்கள்லாம் லிஸ்ட்ல இருக்கு. டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், காக்னிசென்ட், டெக் மஹிந்திரா, ஏன் ஜோஹோ, டிவிஎஸ் குரூப், லெனோவோ மாதிரியான கம்பெனிஸும் வராங்க. இது ஒரு நல்ல அறிகுறி. பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஓகே. அடுத்து காலேஜ்ல தங்கி படிக்கிற வசதி, டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹாஸ்டல் வசதி, பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே தனித்தனி ஹாஸ்டல்ஸ் இருக்கு. மெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வெஜ், நான்வெஜ் 2 ஆப்ஷன்ஸுமே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் வசதிக்கு காலேஜ் சார்பா பஸ் சர்வீஸ் இருக்கு. இந்த பஸ்ஸுகள் சென்னையோட முக்கியமான ஏரியாக்கள், புறநகர் பகுதிகள் எல்லாத்தையும் கவர் பண்ணுது. பக்கத்துல இருக்கிற பெரிய ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா தாமரம். இங்க இருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இப்போ இந்த காலேஜ் எப்படி உருவாச்சு, அதோட பின்னணி என்னன்னு சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம். இதோட வரலாறு 1970களில் முகமது சதக் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சதிலிருந்து தொடங்குது. அப்புறம் 2001 தான் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு இது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே ஒரு ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷனா வளர்ந்து நிக்குது. இந்த நிறுவனத்தோட குறிக்கோள் என்னன்னு பார்த்தா ரொம்ப தெளிவா ஒன்று சொல்றாங்க. முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய இன்ஜினியரிங் கல்வியை கொடுக்கணும். இது அவங்களோட ஒரு முக்கியமான விஷனா இருக்கு. இங்க நம்ம பகிர்ந்துகிட்ட எல்லா தகவல்களும் இந்த வீடியோ ரெடி பண்ணின நேரத்துல காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட்லயும் அரசாங்க போர்ட்டல்கள்லயும் இருந்த டேட்டாவை பேஸ் பண்ணி எடுத்ததுதான். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்க profsam.com வாங்க. உங்க 12th இருந்து இன்ஜினியரிங் முடிவுகள் வரை உங்களுக்கான உண்மையான ஆதாரம்.